டூத் பேஸ்ட்களால் வரக்கூடிய பக்க விளைவு. பேஸ்ட் அளவுக்கு அதிகமா பயன்படுத்தும் போது அதனால பற்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குங்க. டூத் பேஸ்ட் ஒரு குழந்தைங்க அப்படின்னு வரும்போது 0.25 அப்படிங்கிற கிராம் அளவுக்கும், பெரியவங்க அப்படின்னு வரும்போது ஒரு பட்டாணி அளவிலான பேஸ்ட் எடுத்து தான் நம்ம பல் விளக்க பயன்படுத்தணும்னு டென்டிஸ்ட் நாங்க எல்லாருமே பேஷண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஆனா இங்க பேஷண்ட் எல்லாமே பொதுவா செய்யற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க பேஸ்ட் அதிகமா போட்டு பிரஷ் பண்ணா ப்ராப்ளம் கம்மி ஆயிடும் அப்படிங்கிற ஐடியால பிரஷ் எடுத்து பேஸ்ட் பிரஷ் ஃபுல்லா அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் பல் விளக்குறாங்க. சின்ன குழந்தைங்க அந்த பேஸ்ட் ஸ்வீட்னஸ் இருக்க காரணத்தினால ரொம்ப நேரம் பிரஷ் பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அதன் வழியா போகக்கூடிய எசன்ஸ் கூட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட பால் பல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய நிரந்தர பற்களை பாதிச்சு ஃப்ளூரோசிஸ் உண்டாகிறதுக்கு சின்ன சின்ன சான்சஸ் இருக்குங்க. அப்படி உண்டாகும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பெரியவங்களாகும் போது எல்லோயிஸ் அப்பியரன்ஸோ அல்லது ஒரு ஒயிட் பேச்சஸோ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பெரியவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஓவரா படியக்கூடிய ஃப்ளூரைடு ஒரு சின்ன சின்ன ஒயிட் மார்க் மாதிரி தனியா அந்த பற்கள்